செம்மசே நாமம் தன்னை கண்களில் தெரிய கண்டே வந்திருப்பது நீ என்று தெரியாமல் நாமந்தானே என்று என் வாயில் வந்தபடி ஏளனமாக வாடா என்றும் போடா என்றும் தவறான முறையில் பேசிவிட்டேன். நான் பேசியது தவறுதான் சுவாமி, தவறுதான். ஐயனே, இனி நான் வாழக்கூடாது. உன் பாதார விந்தத்தில் நான் சேர வேண்டும். என்னை ஒரு ஆதாரமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். இந்த வாழைக்கு மோட்சமடையுங்கள். அன்பார்ந்த பெரியவர்களே, இதோ வாலி இறந்த பிறகு இதோ ஐயா நாகராஜ ஐயா அவர்கள் மோட்சமடைய வேண்டும். இந்த வாலி எப்படி மோட்சத்தை அளிக்கிறாரோ ஐயன், அதே போன்று இந்த பகவான் அவருக்கு மோட்சம் அளிக்க வேண்டும். சாலோவே சாரூபே சாரீபே சாயுட்சம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் பதவி அடைய வேண்டும். இங்கே வாலி உயர் பிறந்ததும் இங்கே கூடியிருக்கும் பெரியோர்களும் தாய்மார்களும் இளைஞர்களும் அனைவரும் ஒருங்கே வந்து இங்கே எள்ளு தர்ப்பணை செய்ய இருக்கிறார்கள். ஆகையினால் கடைசி நேரத்தில் ஐயா அவர்களுக்கு நீங்கள் செலுத்த வேண்டிய காணிக்கை அந்த அரிசி தர்ப்பணம் செய்ய நேரத்தில் வாய்க்கரிசி எனக்காக போட்டு ஐயனுக்காக தர்ப்பணை செய்யுங்கள். அவர் ஐயன் பதவியை அடையட்டும். ஒரு நேரத்தில் வைகுண்டத்தில் நான் இருக்கும் சமயத்தில் தேவர்கள் முனிவர்கள் எல்லோரும் வந்து என்னிடம் முறையிட்டீர்கள். காரணம், ராவணாதி ராட்சசர்கள் செய்யும் தொல்லை எங்களால் தாங்க முடியவில்லை. இதற்கு ஒரு வழி நீங்கள் தான் கூற வேண்டும் என்று கேட்க, அப்போது நான் என்ன முறைத்தேன், அடுத்த பிறவியில் அயோத்தியில் தசரத சக்கரவர்த்திக்கு திருக்குமாரன் ராமனாக பிறக்கப் போகிறேன். சங்கு சக்கரங்கள் பரதன் சத்ருக்கனாக ஆதிசேடன் தம்பி லட்சுமணனாகவும் என் மனைவி லட்சுமி மிதிலையின் ஜனகருடைய மகள் ஜானகியாகவும் பிறக்கப் போகிறார்கள். நீங்கள் எல்லோரும் வானரங்களாக மலை அடிவாரத்தில் வசித்து வாருங்கள், உங்களுக்கு காட்சி தருகிறேன் என்று நான் அன்று கூறினேன். ஆனால் நீயோ செய்யாத தவறை செய்து பிரதான கமலத்தில் நீ ஈடுபட்டதால் உன்னை மறைந்திருந்து கொள்ள வேண்டியது ஆயிற்று. வாலி, உனக்கு மோட்சத்தை அளிக்கவே யாவது வந்திருக்கிறோம். அது மட்டுமில்லை, இந்த முடிச்சூர் கிராமத்திலே வாழ்ந்து வளர்ந்து நம்மை விட்டு பிரிந்த உயர் திரு நாகராஜர் ஐயா அவர்களுக்கும் வாலிக்கும் மோட்சத்தை தருகிறேன். வாழ வேண்டுமா? நான் எப்படியாத்தான் வாழ போகிறேன்? அத்தான், பொட்டேதற்கு பூவேதற்கு பூசம் மஞ்சள் தான் எதற்கு பட்டி விட்ட ஐயா
கந்தால் போடு. 4 கந்தால். கந்தால் போடுங்களாம்மா. கந்தால் போடுங்க. கந்தால் போடு. 4 கந்தால் போடுங்க. சேலை போடுங்க. ஏம்பா ஹலோ 4 கந்தால் போடுங்க. கந்தால் போடுங்க. 4க்கு புடவை போடுப்பா. வலை கொளுத்துங்க. கேவா I